ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாமணி விலாக். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மருக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை வச்சு ஒரு கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேசரிக்கு பார்த்திங்கன்னா நட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நான் கருப்பு திராட்சையும் பாதாமும் நெய்யிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே சேம் பாத்திரத்தில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வந்து நெய்யிலே வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரவை ஒரு கப் வந்து பலாப்பழம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சது நெய்யில் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். ஒரு அரை கப் இல்லை ஒரு கப் வந்து பலாப்பழம் பீஸாக கட்டினு அதுவும் கூட சேர்த்து நல்லா நெய்யிலே வந்து வறுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம வந்து ஒரு கப்புக்கு வந்து 2.5 கப் அது மாதிரி வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கலந்துட்டு நல்லா தண்ணி கொதி வருது. தண்ணி கொதிச்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு கட்டி விடாமல் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் வந்து எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு பதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குங்குமப்பூ அது மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இன்னும் ஒரு கப் வந்து நீங்கள் வந்து பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கும் போது அது மாதிரி சேர்த்தா அந்த இனிப்பே வந்து போதுமானதாக வந்து இருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா வெந்துடுச்சு ரவை. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, பாதாமும் திராட்சையும் அதுவும் கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக செய்யக்கூடிய வந்து பலாப்பழ கேசரி வந்து செஞ்சாச்சு. நீங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபி உங்களுக்கு மேல் வந்து வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.